அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரான்ஸ் ஸ்டீரியோ ஆம்ப் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கோல்டு கலர் ஆம்ப்பு. எப்போதும் ப்ராடக்ட் பிரைட்டாக தெரியறதுக்காக ஒரு லைட் வச்சுருப்பேன். இது கோல்டு கலர் நல்லா தெரியணுமேன்னு சொல்லி அந்த லைட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். மரான்ஸ் PM7200 இதான் மாடல் நம்பர். 2002 ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான ஆம்ப்பு. பெர் சேனலுக்கு 95 + 95 வாட்ஸ் 8 ohmஸுக்கு. மரான்ஸோட குவாலிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிளாரிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். PM7200 குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது. வாட்ஸ் பவரும் அதிகமான வாட்ஸ், 95 + 95 வாட்ஸ். A+B எந்த இதில் மரான்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பின்னாடி சிஸ்டம் 1 சிஸ்டம் 2ன்னு இருக்கும். சிஸ்டம் 1ல் 2 ஸ்பீக்கர், சிஸ்டம் 2ல் 2 ஸ்பீக்கர். இதில் எப்படின்னா மினிமம் ஓம்ஸே 8 ohms தான். 6-4 ohmஸில் உள்ள ஸ்பீக்கரை இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ண முடியாது. எயிட் ohmஸில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்பீக்கர், அபவ் 100 வாட்ஸ் உள்ள ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் 1லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, சிஸ்டம் 2லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 4 ஸ்பீக்கரை சாங்ஸ் கேட்க முடியாது. ஒன்று இந்த சேனலில் A சேனலில் கேளுங்க, இல்லைன்னா B சேனலில் கேளுங்க. இன்னொரு ரூமில் 2 ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஒன்று இந்த ரூமில் உள்ள ஸ்பீக்கர், இல்லைன்னா அந்த ரூமில் உள்ள ஸ்பீக்கர். அட் அ டைமில் 4 ஸ்பீக்கரையும் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் 16 ohmஸில் கனெக்ட் பண்ணணும் இந்த ஆம்பில். ஓகே, ஆம்ப்பு க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பேசுவோம். ப்ராடக்டோட டாப் வியூ. PM7200. சரி, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸு 10 ஹெர்ட்ஸில் இருந்து 50 kHz வரைக்கும் போகுது. THD லெவல், டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் லெவல் 0.03%. வெயிட் வந்து 13 kg வெயிட் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் இந்த ஆம்பில் டேம்பிங் ஃபேக்டர் வந்து 150 இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆம்போட வெயிட் 13 kg சொன்னேன். ரொம்ப குவாலிட்டியாக படக்கூடிய நாக்காமிச்சி வந்து 16 kg வெயிட் இருக்கும். அதுக்கு முக்கால்வாசி வெயிட் வந்துருச்சு இந்த ஆம்பு. 13 kg வெயிட்டு. ஹைட்டும் ஜாஸ்தி மற்ற ஆம்போட. அதனால் டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், ஆம்பியரும் கூட இருக்கும். கெயின், அதோட டீட்டெயில். கெயின் அப்படின்னா அவுட்புட் லெவல் தான் கெயின். நீங்கள் கிளாரிட்டியான கண்டென்ட் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படி ப்ராடக்டோட பேக் வியூவும் பார்த்துட்டு வருவோம். இது CD இன்புட்டு, அதுக்கு கீழே இருக்கிறது ஃபோனும். இதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட் எடுக்கலாம். இதில் இருந்து கூட டேப் அவுட்டு. ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல். சிஸ்டம் 1 அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 8 to 16 ohms. சிஸ்டம் 2 8 to 16 ohms. மினிமம் 8 தான். சிஸ்டம் 1 + 2 மாட்டிங்கன்னா மினிமமே 16 ohms. சரி,
designed and engineered by Marantz Japan. A serial number $230 volt. A full back view. Marantz PM7200. மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லலாம் நிறைய பேர் ஆட் கொடுத்துருக்காங்க. PM7200 27 to 28,000 இருக்குது மார்க்கெட்டோட வேல்யூ இந்த ப்ராடக்ட்டு. நம்ம ப்ரைஸு பாருங்கள். ஹை குவாலிட்டியாக வாட்ஸ் கூட உள்ள மரான்ஸ் ஆம்பில் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 8 ohms மினிமம் கொடுத்தது அதிகமான குவாலிட்டிக்காக தான். ஓகே, மரான்ஸ் ஜப்பான் PM7200 95 + 95 watts 8 ohms. தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். டைட்டில் கார்ட்லேயே ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.